ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூரி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரவை சேர்க்க போகிறேன். நம்ம ரவை சேர்க்கறதுனால பூரி வந்து ரொம்ப நேரம் உப்பெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம ரவை சேர்க்குறோம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒயிட் சுகர் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், சமைக்கிற எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஈக்குவல் பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கீழே வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவு உருட்டினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துருங்க. இப்போ சூப்பரான ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. மீதி இருக்க எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ தான் நம்ம போடணும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூரி வந்து உடனே உப்பி வருது. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் பூரி போட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி எல்லா பூரியும் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி கண்டிப்பாக உப்பெல்லாம் வரும், சூப்பராக இருக்கும். இப்போ பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு வானலில் 2 டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மிதமான தீயில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. இப்போது இது கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது சேர்க்கறதுனால தான் நமக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பூரி மசாலா. இது நல்லா கலந்துக்கலாம், தண்ணி கட்டி இல்லாமல். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்துக்கோங்க. இதை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு குருமா சூப்பராக இருக்குது. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் பூரி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் உப்பெல்லாம் இருக்கக்கூடிய பூரி எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.